கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த வசனம், விடுதலையாவீர்கள் என்ற வசனத்தை விட்டு பார்க்கலாம். யோவான் 8:36 வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். குமாரன் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தில் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்க முடியும். அவன் விடுதலையாக வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். எப்படி அடிமையாக்கப்படுகிறான் என்றால், சுய இச்சையினால் ஈடுபட்டு பாவத்தினாலே நிறைந்து பாவத்துக்கு அடிமையாக மாறிவிடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் கூட தன்னை குறித்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு மனுஷன், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருக்க வைக்கிறோம். அதே சமயத்தில் ரோமர் 8:2 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பதையின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே என்று சொல்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படியானால் குமாரன் விடுதலையாக்கினால் ஐயாறு விடுதலையாவீர்கள் சொல்லி இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இப்படி விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி அடிமை ஆகிறார்கள் என்று பார்க்கும்போது, ஆதாம் ஏவாளை விட்டு பார்க்கும்போது அவர்கள் கட்டளை மீறினபடினாலே பாவத்துக்கு உட்பட்டவராக மாறிவிட்டார்கள். அவர்கள் மகிமையின் வஸ்திரம் விலகி போன சூழ்நிலையிலே நிர்வாணி என்று கண்டு கொண்டார்கள். மனுக்கண் கூடாக்கப்பட்டது, வெளிப்புறமான மாம்சக்கண் திறக்கப்பட்டபடியினாலே நன்மை தீமை அறியக்கூடிய மனுஷனாக மாறிவிட்டார்கள். தேவனோடு சேர்ந்து உலாவக்கூடியவர்கள் உலாவ முடியவில்லை, ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டார்கள். பாவம் செய்யும் போது ஒரு மனுஷன் மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிவிடுகிறான். இப்படிப்பட்ட பாவ நிலைமையில் உள்ள மனுஷர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை போல மனுஷனாக மனித அவதாரத்தில் வந்து நம்மை போல பாடுகளை சகித்து, உபத்திரங்களை சகித்து, கஷ்டங்களை அனுபவித்து, நன்மை செய்து, கடைசியில சூழ்நிலையில வந்து கத்திரிக்கை செஞ்சு ரத்தத்தினாலே தமக்கு ஒரு மகிமையான சபையை சம்பாதிக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய நித்திய மீட்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட முடியும். அவர் வார்த்தையினாலே சில காரியங்களை சொல்லி விடுதலையாக்கின ஒரு காட்சி பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை கூட கொண்டு வரும்போது, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற காட்சி பார்க்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆனால் பாவத்தில் நீடித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஆதாம் ஏவாள் மேல் உள்ள பிரியத்தின் நிமித்தமாக தோல் உடைகளை அவர்களுக்கு உடுத்திவிட்டு அவளை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனுக்குலத்திலிருந்து உருவான பாவ சந்ததியில் பார்க்கும்போது 2 விதமான பாவங்கள் மனிதனுக்கு காணப்படுகிற காட்ட பார்க்கிறோம். ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். இந்த 2 பாவமும் ஒரு மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கும்போது இந்த 2 பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும். இதுபோல நமக்கு 2 தகப்பன்மார் இருக்கிறார்கள். ஒன்று நம்முடைய வம்ச பிரகாரமாக தகப்பன், உலகத்தில் உள்ள தகப்பன். இன்னொன்று பரம தகப்பன் ஆகிய நமது ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருந்து பரமதபன் நம்மை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார், விடுதலையாக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த விதமாக பாவகாரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் தான் பாவி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அன்றே நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கும்போது, பேதுரு அப்படியாக சொல்லும்போது, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லும்போது பயப்படாதே, இது முதல்
நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாயின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிற காத்த பார்க்கிறோம். அப்படியானால் எல்லாரும் ஏகமாக பாவம் செய்து கெட்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்படி கெட்டு போன மனுக்குலத்தில் இங்கு விடுதலையாக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்த இல்லாமல் பாவமன்னிப்பில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல பார்க்கும்போது மார்மங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவிகள் சொல்லி பார்க்கும்போது அதுக்கு மேலுள்ள வசனத்தில் பார்க்கும்போது இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி மெய்யாகவே என்று சொல்லி பாவத்துக்கு அடிமையாகிறதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற காத்த பார்க்கிறோம். அதே போல அந்த ஆதாம் ஏவாளத்தை சொல்லும்போது செடிகளின் கனியெல்லாம் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவத்தில் இருக்கிற தன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லும்போது சாகவே சாவா என்று சொல்கிற ஒரு காத்த பார்க்கிறோம். சாகவே சாவா என்று சொல்லும்போது அவனுக்கு ஆத்ம பிரகாரமாக மரணம் ஏற்பட்டு விட்டது கனியை புசித்த மாத்திரத்திலே. அப்போ அவன் ஆத்மாவை மறித்து போன சூழ்நிலையிலே அவனை ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும்போது அவன் பேசுகிறான். ஆனாலும் கூட அவன் சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம் 930 வருஷம் கழித்து அவன் மறிக்கிற ஒரு காத்த பார்க்கிறோம். அப்போ 2 விதமான மரணங்கள் காணப்படுகிற காத்த பார்க்கிறோம். ஆத்ம மரணம் உண்டு, சரீர மரணம். இந்த சரீர மரணத்திலிருந்து ஒரு மனுஷன் இப்ப பொதுவான மரணமாக இருந்தாலும் கூட இந்த 2ஆம் மரணத்துக்கு தப்பும்படியான ஒரு காட்சிக்காகத்தான் அவர் மூலமாக மரணத்துக்கு தப்பும் வழிகள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது ஒரு மனுஷன் பாவி என்று தன்னை புகழும் போது இந்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய அன்பின் கட்டளையை அவரை நிறைவேற்றும் போது பாவத்துக்கு மறித்தவராகவும் நீதிக்கு தூக்கிறவராகவும் காணப்படும் போது அந்த விதமாக ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுவதை அறிவித்து பார்க்கிறோம். இந்த விதமாக மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லி சொன்னாலும் கூட இது உலக பிரகாரமாக ஆத்ம மரணத்தில் மறித்து போன ஆத்மாக்கள் கோடாகோடியாக எத்தனையோ கோடியாக ஜனங்கள் இருக்கிற காத்த பார்க்கிறோம். அவர்கள் நடைமுறைகளாக அலைகிற ஒரு காத்த பார்க்கிறோம். நிர்பந்தமான மனுஷர்களாக காணப்படுகிற காத்த பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய வழியிலே கடந்து வரும்போது அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றும் போது அவர் முன்மாதிரியாக எப்படி அந்த ஸ்நானம் எடுத்து இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் ஸ்நானத்தில் இப்ப ஞான ஸ்நானம் எடுத்து திரும்பும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் ஒரு பிரியமாயிட்டேன்னு சொல்லி புறாரோகம் ஒன்று பஸ்டாவியானவர் வந்து இறங்கும்போது குமாரன் பஸ்டாவியானவர் ஒரே சமயத்தில் சந்திக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவே குமாரன் பஸ்டாவின் நாமத்தினாலே ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் இருக்கும்போது ஒரு மனுஷன் பாவ இச்சைகளுக்கு பாவ காரியங்களுக்கு தப்புவிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தப்புவிக்கப்படக்கூடிய காரியத்தை எவன் உண்டாக்குகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் பாவங்களாக காணப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். இதுபோல விசுவாசி மாம்சம் உலகம் எல்லாம் சத்துருகளாக காணப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். சத்திரி என்ன செய்கிறான் என்றால் திருடன் சொல்லி பார்க்கிறோம். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரானு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவ சந்ததிகளை உருவாக்கி பாவத்திலே அழித்து அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை விசாசானவன் சேர்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே சமயத்திலே தேவநாயக கர்த்தர் எப்படியாவது ஒரு ஆத்மா மனம் திரும்பி விடாதான்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பருவத்திலும் இந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாவிட்டால் பூமியிலும் வர சந்தோஷத்தை நமக்கு தந்து ஆசிரியத்தை விடாய்க்கார். அவே
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு மனுஷர்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கூட நமக்கு கடமை உண்டு. நாம் அழிந்து போய் ஆத்மாக்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்து எப்படியாவது ஆத்மாக்களை மீட்டெடுக்கும்படியாக சத்தியத்தை சொல்லும்போது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் விடுதலையாக்கப்படுகிற ஒரு காட்சி பாக்கியம். அவர்கள் பாவத்துக்கு மறைத்தவர்களாகவும் நீதிக்கு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாகவும் அந்த ஞானஸ்தானத்தை பெறும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிற ஒரு காட்சி பாக்கியம். அதே சமயத்தில் அவர்கள் அதே நிலைமையில் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டிய, சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அவை நீங்க கிறிஸ்துவினால் பிறந்தவனும் அவன் எதுக்குமே அடிமைப்பட முடியாது. எல்லாம் அனுமதிய வேண்டியதா இருந்தாலும் எல்லாம் தகுதியாகிறாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை திட்டமாக அறிந்த மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷனையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிவிடுகிற ஒரு காட்டை பார்க்கிறோம். இதே அனுபவத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தார். மனது நீங்கள் பரலவராகி சமீபித்திருக்கிறேன் சொல்லி பிரசங்கித்த ஒரு காரியத்தையும், நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த காரியங்கள் பிசாசின் வளர்மையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுற்றித்திருந்தது. இன்றைக்கும் நம்மோடு இருந்து உலகத்தின் முடிவு சகல நாட்களில் உங்களுடைய கூட இருக்கிறேன் சொன்ன தேவன் நம்மோடு இருந்து கிரியை செய்கிற ஒரு காற்றை பார்க்கிறோம். அவர் இல்லாமல் நாம் ஒன்று செய்துவிட முடியாது. அதே சமயத்திலே அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் பெரியவர் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காற்றை தான் செய்வான், இதை விட பெரியாத்தை செய்வான் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி நம் மூலமாக பெரிய காரியங்கள் எதிர்பார்க்க வேண்டும், நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் போது நம் மூலமாக அந்த காரியங்களை செய்து முடிக்கிறது தேவனாயிருக்கிறார். அது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்காக யாவற்றையும் முடிக்கிறது தேவனாயிருக்கிறார். அதை அண்டிக் கொள்ளும் போது அவருடைய கோபத்துக்கு நீங்களாக்கி தப்பித்துக் கொள்ள முடியும். அவரை தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை தேவன் உண்டாக்கி இருக்கு. அப்படின்னாலே அவருடைய சித்தத்தின்படி செய்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதப்பட்ட வார்த்தையின்படி விடுதலையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிழைப்பு அவர் மூலமாக உண்டாகக்கூடியதாக இருக்கிறபடினாலே அந்த 2ஆம் மரணத்துக்கு தப்பும்படியான ஒரு காற்றை தேவன் உண்டாக்குகிற ஒரு காற்றை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து தேவன் ஆசிரிச்சு தேவனாய்க்கு எப்படினாலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஐயாக விடுதலையாவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆகவே அந்த விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். நாம் எந்த மனுஷனுக்கும் அடிமையாகக்கூடாது, எந்த தீய சக்திகளுக்கும் அடிமையாகக்கூடாது, உலகத்துக்கு அடிமையாகக்கூடாது, எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சுயாதீனமாக இயங்க வேண்டும், சுயாதீனமாக செயல்பட வேண்டும். நாம் விசேஷமானவர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு என்ன காரியத்தை தேவன் நியமிச்சிருக்காரோ அந்த ஓட்டத்திலே ஓடி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சரியாக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நாம் ஜீவத்தை பெற்றவர்களாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக காணப்பட முடியும். இப்படிப்பட்ட கிருபைகளை தம்பி தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிற்று அப்படின்னாலே அவரை தூக்கி மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபம் பண்ண வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபைகளை தம்பி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.